லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ அப்போ வரப்போகிறது இப்போ வரப்போகிறதுன்னு ஆவலோடு எல்லோரும் 12 ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த குருப்பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே நடக்குதுங்க. உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சனி ஒரு பெரும்பகுதி கெடுதல்களை தரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு 30 வருஷம் கொண்ட சுற்றில் ஒரு 7.5 வருஷம் 3, 6, 11 மட்டும்தான் சனி பகவான் நல்லதுகளை செய்வார். மிச்சம் 22 வருஷம் 22.5 வருஷம் கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் தான் அவர் ஒரு கெடுதலை தரக்கூடிய கிரகம் என்பதால். அதே நேரத்தில் குரு பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம். என்னதான் இருந்தாலும் கிணத்துக்குள்ளே இருக்கிறவன்னா தூக்கித்தான் விடுவாரே தவிர கிணத்துக்குள்ளே போட்டு தள்ளி விடுற வேலையை எப்போவுமே குரு பகவான் செய்கிறதில்லை. அப்போ இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்தால் குருப்பெயர்ச்சி வந்துட்டுமே, அது வந்தவுடனே இந்த மாற்றம் வந்துடாதா, கல்யாணம் இப்போ நடந்துடாதா? ஏன்னா குருபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குரு பகவான் வரும்போது திருமண அமைப்புகளை கொடுக்குறார். இப்போ 2K கிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் திருமணத்திற்கு ரெடியாக தானே இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், கல்யாணம் இப்போ ஆகுது, லவ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ கல்யாணம் பண்ணுறது தெரியல, அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை, மாமா ஒத்துக்கலை, மச்சனை ஒத்துக்கலை, எங்கள் அம்மா அப்பாவே ஒத்துக்கலை. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சியை தான் நிறைய எதிர்பார்ப்பீங்க. அப்போ குருப்பெயர்ச்சி 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு மிக மேன்மையான நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யுங்க. பொதுவாகவே குரு அப்படிலாம் ஒன்றும் கெடுக்கிற கிரகம் இல்லை. ஒரு கீழே இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மேலான நல்ல மேம்பட்ட அமைப்புகளில் தான் வருவார். சரி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடைபெறுகிறது. அது ஒரு வருடத்திற்கு நீடிக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னா 2 ஸ்பெஷல் இருக்குதுங்க. 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை, உயர்ந்த நிலை, ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் மாறும்போது எல்லாத்துலேயுமே அந்த அவருடைய வலிமைன்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது குரு பகவான் மகரத்தில் வந்திருக்கும் போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பார். இப்போ நடக்க போகிறது உச்சகுரு பயிற்சி. உச்சகுருன்னா கிரகம், வலிமையான கிரகமான எதிலும் நல்லதை தரக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் என்கின்ற அருமையான நல்ல பலன்களை கடகத்தில் உட்கார்ந்து பெரிய அளவில் எல்லா அமைப்புகளுக்கும் 12 ராசிகளுக்கும் கொடுக்க போகிறார். ஆக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். இன்னும் ஒன்று குரு பேர் இதிலே ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, ஸ்பெஷல் 2 ஸ்பெஷல் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் உச்சமாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் என்கின்ற நிலைமையில கடகத்திலிருந்து பக்கத்தில் சிம்மத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 3-4 மாதம் தங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் அப்படியே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். இதை நாங்கள் அதிசாரம்னு சொல்லுவோம். போன வருஷமும் இப்படியே தான் நடந்தது. அதாவது மிதுனத்தில் இருந்த குரு கடகத்திற்கு வந்துவிட்டு அப்படியே திரும்பினார். ஆக எப்பொழுதோ ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சத்தை அடைகிறார். அந்த உச்சத்திலும் அதிசாரம் என்கின்ற 3 மாதங்களுக்கு அப்படியே டக்குன்னு முன்னாடி ராசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பழைய இடத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே பெரும்பாலும் இந்த உச்ச குருவாக இருக்கின்ற காரணத்தினாலும் இப்போது வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற சனியை அவர் பார்க்க போகின்ற அமைப்பில் அதையும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு உச்சமாக போகிறார். ஏன்னா இப்போ சனி மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு சிம்மராசி அஷ்டம சனியாகவும் மீனத்திலே இருக்கிறவர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் இருக்கும். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் உச்சத்தை அடைய போவதால் உச்சத்தை அடைகின்ற குரு அவர் பார்க்கின்ற இடம் அருமையான இடம். அதுவும் கொஞ்சம் நல்ல அமைப்பு. 2வது, குரு இருப்பதை விட பார்ப்பதில் பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். குரு பகவான் முதல்ல பார்க்க போகிறது விருச்சிக ராசியை, 2வது பார்க்க போகிறது மகர ராசியை, 3வது பார்க்க போகிறது மீன ராசியை. அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 3ம் தற்போது பட்டு கொண்டிருக்கின்ற சிக்கல்களில் இருந்து ஒரு உன்னதமான உயர்ந்த பணவரவுகள் வரக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளில் கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரும்ன்றதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம்.
முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு தற்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார், உச்ச குருவாக மாறுகிறார். கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் 5ஆம் இடத்திற்கு போயிட்டு திரும்ப 4ஆம் இடத்திற்கே வருவார். குருவின் இருப்பை விட அவர் பார்க்கின்ற வீடுகளுக்கு பலன் அதிகம், பலமும் அதிகம், பலனும் அதிகம். ஆக இந்த அமைப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பார்க்கக்கூடிய 4லிருந்து பார்க்கக்கூடிய அமைப்புகளில் 10, 12ஆம் இடங்கள் மிகுந்த யோகத்தை அடைகின்றன, 8ஆம் இடத்தையும் சேர்த்து. அப்போ 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு மறைமுகமான தனலாபங்கள், அடிக்கடி பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு, அல்லது வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு இது வரைக்கும் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான சான்ஸ் கிடைக்காதவங்க, பாஸ்போர்ட் இல்லாதவங்க, விசா கிடைக்காதவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் 8, 10, 12ஆம் பார்வையின் மூலமாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு போன்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியிலிருந்தே உண்டுங்க. குரு பயிற்சி பெரிய யோகத்தை செய்யுங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் வந்த நெருக்கடிகள் விலகும். தொழில் ஆரம்பிக்கலானமான தயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பயிற்சி உங்களை பாதுகாக்கக்கூடியதாகவே சொல்லலாம். அடுத்த வருஷம் குரு பயிற்சி முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருது. அந்த ஜென்மச்சனியில் கொஞ்சம் ஒரு பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வரும். இப்போ என்ன செலவுகள் அதிகமாக இருக்கும், மங்கள செலவுகள் அதிகமாக இருக்கும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, சுப செலவுகள் தானே இவ்வளவும். அப்போ அந்த சுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய மங்கள விஷயத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அதீத வருமானம், அதிக வருமானம் சர்வ நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத நன்மைகள், டக்குன்னு யாரை நல்லவன் நினைச்சோமோ அவர் கை கொடுக்காம போகிறது, யாரை கெட்டவன் எதிரி நினைச்சோமோ அவர்கள் மாறக்கூடிய ஒரு தலைகீழ் மாற்றங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த குரு பயிற்சியின் மூலமாக இருக்குதுங்க. பெரிய அளவில் சோதனைகள் நிச்சயமாக இருக்காதுங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிநாதன் வலுவாகவே இருக்கிறார். இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசிநாதன் 2, 3, 4 என்கின்ற அமைப்பில் செவ்வாய் வலுவாக இருக்கின்ற அமைப்பும், 12இல் இருக்கக்கூடிய சனியை அவர் வலுப்பெற்று பார்க்கக்கூடிய அமைப்பும் பெரிய அளவில் இதுவரைக்குமே வீண் விரயங்கள் வந்து கொண்டிருந்த அத்தனையையும் தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஸ்பத்திரி செலவு அப்படிங்க இப்படிங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள், கடனால் கொஞ்சம் வருத்தத்தை அடைந்து கொண்டிருந்தவர்கள், அப்போ கடன் வந்திருக்கு, வட்டியே கட்டிக்கிட்டு இருக்கேன், வாங்குகிற சம்பளத்தில் பாதி வட்டிக்கே போயிடுது, அல்லது தொழில் நடக்குது, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக திக்கு தெரியாத காட்டில் இருக்கின்ற நிலைமையில் இருப்பவர்கள் அவ்வளவு பேருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெண்களுக்கு இது பெரிய யோகத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு குழந்தைகளின் மேல் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டுங்க. சிறு குழந்தைகள், மாணவ கண்மணிகளுக்கு 4ஆம் இடத்துல குரு வர்றது மிகப்பெரிய மேன்மை. நினச்சதை படிக்க முடியும், நீட்டு படிக்க முடியும், நீட்டு பாஸ் ஆக முடியும். அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், மேற்படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க, நான் இங்கே போய் தான் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் தான், இந்த காலேஜில் தான் படிக்கணும், இந்த இடத்துல தான் படிக்கணும், இப்படித்தான் இந்த துறையில் தான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே உங்களுடைய விருப்பம் போலவே மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே எல்லா விதத்திலும் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இருக்குது. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே லாபத்தை தரக்கூடிய நிலைமையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த குரு பயிற்சி.